நாம் தமிழர் அப்படின்னு சொன்னாலே அவன் நம்மளுக்கு எதிரி தான். அப்படின்னாவே எதிரி தான். அவன் வந்து நமக்கு 10 எம்எல்ஏ கொடுக்கட்டும், 5 எம்பி கொடுக்கட்டும், என்னன்னா கொடுக்கட்டும். உங்களுக்கு வந்து நாம் தமிழர்னு சொல்லிட்டாலே அவன் நமக்கு எதிரி தான் அப்படின்னு ஒரு புரொபகண்டாவை அவர் பண்ணியிருக்காரு. இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதான் நம்ம முதல்ல அந்த டைட்டிலுக்குள்ள போயிடும். ஏன்னா வித்தியாசமா இருக்குல்ல. விவேக் சொல்லுவாப்லையா, பாயிண்ட் நோட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி. யோசிங்கடா, தமிழர்களை வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் யோசிச்சு தலைப்பு வைங்க. ஏன்னா மொழி பிரிவினைவாதிகளை ஒழிக்க இன எழுச்சி கூட்டம். இப்ப இந்த தலைப்புல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப மொழி பிரிவினைவாதிகள் அப்படின்னு நீங்க யார சொல்றீங்க? இங்க தமிழர் சார்ந்த அரசியல் பேசக்கூடியவர்கள் அல்லது மற்ற மாநிலங்கள்ல கன்னடர்கள் அப்படி இப்படின்னு பேசுறவங்க. இங்க நீங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நீங்க பேசுறதுனால நீங்க தமிழர்களை தான் சொல்றீங்க. தமிழர்கள் தான், நாங்கள் தமிழர்கள், நாங்க திராவிடர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை எடுக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம 2009 அப்புறம் வந்திருக்கோம். அதனால நம்ம தமிழ் மொழியை முன்னெடுத்து பேசுறோம். இந்த நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு மொழி சார்ந்த ஒரு அரசியலை, அந்த நம்மளுடைய அடையாளம் இந்த தமிழ் அப்படின்னு சொல்றதே மொழி பிரிவினைவாதிகள்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்க யாரு? நீங்க எதுவாக இனமாக மொழி பிரிவினைவாதிகளை ஒழிக்க இனமாக அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த இனமாக அப்படிங்கிறது யாரு? அந்த இனம் யாரு? எப்படி டிஃபைன் ஆகுது? எப்படி ஒரு மொழியா தான் வருவாங்க. அதான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது தமிழ் இனம்னு சொல்லல, இல்ல இனமாகன்னு சொல்றீங்க. இன எழுச்சி மாநாடுன்னு நடத்துறீங்க. அந்த இனத்தை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்க மொழி வச்சு தானே. பிசியில், எம்பிசியில், எஸ்சி எஸ்டியில், எஸ்சி அதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நீங்கள் சேர்த்து உங்களுடைய மொழி சார்ந்த ஆட்களை எல்லாம் சேர்த்து தான் நீங்கள் இனமாக சேர்ப்பீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இது மொழி பிரிவினைவாதமா இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து தலைப்பு வச்ச தலைப்பே சொந்த அந்த சேம் சைடே கோல் போடுற மாதிரி ஒரு தலைப்பு வச்சுட்டு பேசியிருக்கீங்க. அது போகட்டும். அதில் வந்து பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.